நீங்கள் இல்லை என்று சொன்னாலும், உங்கள் உணர்வுகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவை எதிர்மறையாக மாறிவிட்டன. விரும்பத்தகாத உணர்வு கோபம், வெறுப்பு அல்லது மனச்சோர்வாக இருக்கலாம். நீங்கள் அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் இதயத்தில் மறைந்திருப்பதை ஆழமாக பார்க்க வேண்டும். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குணப்படுத்தப்படாத சம்பவங்கள் உங்கள் விரும்பத்தகாத உணர்வுகளின் தீவிரத்தை தூண்டும். அவற்றை ஒப்புக்கொள்வதன் மூலம், நீங்கள் நேர்மறையான சுய மாற்றத்தை தொடங்கலாம். விரும்பத்தகாத உணர்வு நிரந்தரமான ஒன்றாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஏதாவது அல்லது ஒருவரை நோக்கி எப்படி உணர்கிறீர்கள் என்பதை எப்போதும் நீங்கள் செய்ய வேண்டும். எனவே உங்களை நன்கு அறிய உங்கள் இதயத்தை திறக்கவும். காரணம் மற்றும் விளைவை புரிந்து கொள்ள. உங்கள் கதைகளின் பல அம்சங்களை மீண்டும் ஒன்றாக இணைக்க வேண்டும். உங்கள் விரும்பத்தகாத உணர்வுகளைப் பற்றி நீங்கள் எவ்வளவு அதிகமாக அறிந்திருக்கிறீர்களோ, அவ்வளவு சிறப்பாக ஆன்மா குணப்படுத்துதலுக்கு உங்களை நீங்களே உதவ முடியும். கர்மாவை அனுபவிப்பது ஒரு ஆசீர்வாதம், ஆனால் செல்வாக்கின் தடை. குறுகிய கண்ணோட்டம் மற்றும் தெரியாத அல்லது சாத்தியமற்றது குறித்த பயம் காரணமாக நீங்கள் அப்படி நினைக்கவில்லை. ஆசீர்வாதத்தை பெற, உங்கள் நம்பிக்கை, எதிர்பார்ப்பு மற்றும் தீர்ப்பை ஆழமாக பார்க்க வேண்டும். வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் விட்டுவிடுவது போன்ற நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று உள்ளது. நிபந்தனையற்ற அன்பை நிலைநிறுத்துவதற்கான ஆற்றல் மிக்க மாற்றத்தை ஏற்படுத்த உங்கள் உள் உலகில் நீங்கள் இன்னும் தீவிரமாக ஈடுபடலாம். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எவ்வாறு நிலைநிறுத்தினீர்கள்? ஒவ்வொன்றையும் பார்வையிட்டு அதை விட்டுவிட நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை தீர்மானிக்கவும். பல்வேறு காரணங்களுக்காக மக்களின் கவனம் உங்கள் நல்ல உணர்வை புரிந்து கொள்கிறது. இளமையில், அது குடும்பத்தின் அன்பிற்காக இருந்தது. காலப்போக்கில், காதல் உங்கள் வெற்றிடத்தை நிரப்ப வேண்டிய அவசியத்திற்கு ஏற்றதாக மாறிவிட்டது. நீங்கள் ஒரு கணம் நல்ல உணர்வை விரும்பும் வரை, இந்த போதை உணர்வு மெதுவாக உள்ளே உங்களை கொல்வதை உணர உங்கள் ஆவி விழித்திருக்காது. மீதமுள்ள வாழ்நாள் முழுவதும் இந்த ஆசையில் நீங்கள் இணைந்து சார்ந்து இருக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் ஒரு நீடித்த சுய அன்பை விரும்பினால், இங்கே ஒரு சுதந்திரம் பயன்படுத்தப்பட வேண்டும். அது சாத்தியம். உங்கள் உணர்வை பற்றிய விழிப்புணர்வு ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு. உங்கள் உணர்வின் பொறுப்பு ஒரு தேர்வு. உங்கள் உணர்வை மறுசீரமைப்பது ஒரு சுய மாற்றம். குறைபாடு என்னவென்றால், நீங்கள் உங்கள் உள் சுயத்தை முன்னுரிமையாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதற்கு மேல், நீங்கள் யாருக்கும் சொந்தமானவர் அல்ல, உங்களைத் தவிர. எனவே உங்கள் உறுதியான செயலை நிராகரிக்க உங்கள் உள் வலிமையையும் தைரியத்தையும் வெளிப்படுத்துங்கள். எல்லாவற்றிலும் உங்களையும் சேர்த்து ஆற்றல் உள்ளது. உங்கள் உணர்வு மக்களை நோக்கி அதிகமாக சுறுசுறுப்பாக இருப்பதால், நீங்கள் எந்த ஆற்றலில் ஈடுபடுகிறீர்கள் மற்றும் உறிஞ்சுகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சில உங்கள் உயிர் சக்தியை உறிஞ்சுகின்றன. மாற்றுவதற்கு நீங்கள் எதுவும் செய்யாவிட்டால், இறுதியில், உங்களிடம் உயிர் சக்தி இல்லை. எனவே விழிப்புணர்வு என்பது சுய மாற்றத்திற்கான திறவுகோல். உங்கள் ஆற்றல் உங்கள் விருப்பம். மற்ற ஆற்றல்களுக்கு, நீங்கள் ஆரோக்கியமான எல்லையை வரைய வேண்டும். முதலாவதாக, உங்களுடையது எது, அவர்களுடையது எது என்பதை நீங்கள் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். இந்த ஆற்றல்களை ஒன்றாக கலப்பது பாதகமான ஆற்றலை தீவிரப்படுத்தும். இந்த விஷயத்தில், நீங்கள் இரண்டையும் விடுவிக்க வேண்டும், ஏனெனில் ஒத்தவை ஈர்க்கின்றன. பின்னர் நீங்கள் பாதகமான ஆற்றலிலிருந்து விலகிச் செல்லும்போது, உங்கள் ஒளி ஆற்றல் அதை திசை திருப்ப விரிவடைவதால் நீங்கள் அதை உணருவது குறைவு. நீங்கள் பகல் கனவு கண்டாலும் சரி, தூக்கத்தில் கனவு கண்டாலும் சரி,
அதன் தகவல்கள் உங்கள் கடந்த கால வாழ்க்கை, கர்ம, ஆழ் உணர்வு மற்றும் தீர்க்கப்படாத விஷயங்கள் போன்ற உங்களைப் பற்றி ஏதாவது பெறக்கூடும். ஆன்மீக செய்தி மற்றும் உள் வழிகாட்டுதல் கூட உங்களை வழிநடத்துவதாக தோன்றலாம். ஆன்மாவை குணப்படுத்த உங்கள் இருளுக்கு வெளிச்சத்தை கொண்டுவர கனவு காட்சியை பயன்படுத்த வேண்டும். பழைய கனவுகள் அவற்றின் முக்கியமான நோக்கங்களை நீங்கள் தவறவிட்டீர்கள் அல்லது நிராகரித்துவிட்டீர்கள் என்பதை மீண்டும் பரிசீலிப்பது மதிப்பு. சிகிச்சை அமர்வில் நீங்கள் ஹிப்னாசிஸை பயன்படுத்தினால் குழப்பத்தை உருவாக்க ஏதோ தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. இந்த விஷயத்தில் உண்மையை கண்டறிய நீங்கள் உங்களை நம்பியிருக்க வேண்டும்.